சண்முக நதி ஆற்றில் 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட இருப்பதால் பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஈஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். ஈஸ்வரன், தற்பொழுது எந்தெந்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? பழனி பகுதியில் இன்று காலை முதலே மிதமான மழையானது பெய்து வருகிறது. இந்த போதும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாலாறு பொருந்தலாறு அணைக்கு கூடுதலான தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பாலாறு பொருந்தலாறு அணை வேகமாக நிறைந்து வருகிறது. 65 அடி உயரம் கொண்ட பாலாறு பொருந்தலாறு அணையில் தற்போது 63 அடிக்கும் அதிகமாக தண்ணீர் ஆனது தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து சண்முக நதி ஆற்றில் பொதுப்பணித்துறை சார்பில் தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது. வினாடிக்கு தற்போது 1000 கன அடி தண்ணீர் பாலாறு பொருந்தலாறு அணைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும், அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை முழுவதுமாக சண்முக நதி ஆற்றில் திறக்க பொதுப்பணித்துறை நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் சண்முக நதி ஆறானது பழனியில் இருந்து தாராபுரம் வரையும் சென்று அமராவதி ஆற்றில் கலந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சண்முக நதி ஆறு செல்லக்கூடிய மானூர், கோரிக்கடவு, கீரனூர், நரிக்கல்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய பகுதிகளில் விவசாயிகள் ஆடு மாடுகளை கரையோரம் ஓட்டிச் செல்ல வேண்டாம் எனவும், விவசாய பணிக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து பழனி பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்வரத்தானது மேலும் அதிகரிக்கலாம் என பொதுப்பணித்துறை சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரித்தால் முழுமையாக தண்ணீர் அனைத்துமே சண்முக நதி ஆற்றிலேயே திறக்கப்பட இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஈஸ்வரன். திருவெண்ணைநல்லூர் அருகே பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் நீரில் மூழ்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அம்பேத்கர் இணைப்பில் இருக்கிறார். அம்பேத்கர், தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் நீரில் மூழ்கி பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு. விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கு? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த ஏமப்பூர் கிராம சுற்றுவட்டார பகுதியில் நெல் பயிர்கள் பயிரிட்டு வருகின்றனர் விவசாயிகள். நெல் பயிர் இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நேற்று பெய்த தொடர் மழையின் காரணமாக 150 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலுமான சேதமானது. விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். அதாவது விவசாயிகள் ஒவ்வொரு ஏக்கருக்கு 35,000 செலவு செய்து நெல் பயிர்கள் நடவு செய்யப்பட்டதாகவும், தற்போது ஒரு பைசா கூட புண்ணியம் இல்லாமல் மழை நீரில் மூழ்கி வீணாகி விட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இதேபோல் பையூர், கொளத்தூர், சீமெய்யூர், கொங்கராயநல்லூர், மாரிங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.